ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் கிரேட். ஃப்ரைடே லஞ்ச் பிரேக்கில் ஒரு 1 hour டைம் கிடச்சிச்சு. ஸோ அந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டோம். கடை வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ 1 hourக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி பயங்கர வெயிலுங்க. ஸோ முடியல, வந்ததும் ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஆல்ரெடி ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்ததும் அதை குடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் சாரீ எடுத்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன். அதுவும் இன்றைக்கி வந்துருச்சு. ப்ளவுஸில் வந்து ஆரி ஒர்க்கெலாம் வந்து ரொம்ப ஹெவியாக பண்ணாமல் எனக்கு லைட் ஒர்க்காக இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பண்ணியிருந்தாங்க. ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. ஆஃபீஸ் முடிஞ்சதும் வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் சில காய் மட்டும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். கோவக்காலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ நான் அதனால் கோவக்காவெல்லாம் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். நான் இந்த மாதிரி பாக்ஸில் தான் காய்கள்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். நான் எல்லா காயும் ஸ்டோர் பண்ணுறது காட்டல. எல்லாம் காட்டினா உங்களுக்கு போர் அடிச்சிடும். இப்போ நான் இந்த பாக்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேனோ இதே மாதிரி தான் நான் எல்லா காயும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இப்போ அந்த பாக்ஸஸ்லாம் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். புடலங்காய், முருங்கைக்காய் எல்லாம் நான் வந்து இந்த மாதிரி பேப்பர் டவலில் வந்து சுற்றி வச்சுருவேன். இது வந்து 1 வீக்குக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாவும் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். பச்சை மிளகாயில் மட்டும் அந்த காம்பு மட்டும் எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அது கொஞ்சம் எனக்கு 1 வீக்குக்கு மேலேயே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் பீல் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். நான் ஆஃபீஸ் ஒர்க்கில் இருக்கிறப்போ என் பையன் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பான். இமீடியேட்டாக வந்து என்னால் எதுவும் செஞ்சு தர முடியாத சமயத்தில் நான் இந்த பாக்ஸ் எடுத்து கொடுத்துருவேன். அவனும் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து விரும்பி சாப்பிட்டுப்பான். சிப்ஸ் மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்போ கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும். எல்லா டைமும் சேம் ஃப்ரூட் வந்து நான் வந்து ஃபில் பண்ண மாட்டேன். கொஞ்சம் இது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த பாக்ஸ் காலி ஆகிடுச்சுன்னா திரும்ப வந்து இதை வந்து நான் ரீஸ்டாக் பண்ணி வச்சுருவேன். தென் 1 வீக்குக்கு தேவையான பூண்டெல்லாம் பீல் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். இது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை, பருப்பு இதெல்லாம் செய்கிறப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அரைச்சி வச்சுப்பேன். ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சதுமே வந்து இந்த மாதிரி வேலை கண்டினியூவாக செய்கிறப்ப டயர்டாக கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஒரு 2 hours கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சு வச்சுட்டேன்னா அடுத்த 1 வீக்குக்கு எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக சமையல் வேலை செய்கிற மாதிரி இருக்கும்.
வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ கிச்சன், ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் நீட்டாக இருக்கிறதோட காய்களும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வேஸ்ட்டும் ஆகாது. என்னால் 2 days ஒன்ஸ் போய் காயெலாம் வாங்கிட்டு வர முடியாது. ஸோ வந்து நான் வந்து 1 வீக்குக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல மழை வந்துக்கிட்டு இருக்குங்க. லாஸ்ட்டு வீடியோ நான் எடுத்தப்பையும் மழை வந்துச்சு. இன்றைக்கி ஃப்ரைடே நைட்டு, இன்றைக்கும் நல்ல மழை. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.